குருவே போற்றி, திருவே போற்றி, 11 அடிகள் திருவடியை போற்றி. அடியனுக்கு தேவாரத்தில் 5ஆம் திருமுறையில் கொடுக்கப்பட்ட தலைப்பு 236வது பதிகம் திருப்போவனூர். திருப்போவனூர் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. தல வரலாறு. திருப்போவனூர் சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களும் 103வது தலம். 103வது தலம். இறைவன் புஷ்பவனநாதர், அம்மை கற்பகவல்லி, தலமரம் பலா, தீர்த்தம் சீர புட்கரணி. சிவபிரம ரிஷி வழிபட்ட தலம் இது. இத்தலத்து சாமுண்டீஸ்வரி சன்னதி மிகச் சிறப்பு வாய்ந்தது. எலிக்கடி, விசகடி போன்ற நோய்களுக்கு ஒரு மூலிகை வேறு இங்கே தராங்க, மருந்தாக கொடுக்குறாங்க. இப்போ இதுவரைக்கும் நடக்குது. சதுரங்கம் விளையாடுவதில் வல்லமை பொருந்திய அம்மையை இறைவன் சதுரங்கம் விளையாடி வென்று திருமணம் செய்த தலம். அதனால் இறைவனுக்கு பெயர் சதுரங்கநாதர். அப்பர் பாடல் பெற்ற தலம். அப்பர் பழையாறை வடதளி தலங்களை வணங்கி வந்தபின் இங்கு வந்து பாடிய பதிகம். மந்திரம் 1. பூவனூர் புனிதன் திருநாமத்தான் நாவில் 100,000 நன்னினார் பாவம் ஆயின பாரிப்பறையவே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே. பூவனூரில் எழுந்தருளிய இறைவனின் நாமத்தை 1 கோடி முறை சொன்னவரின் பாவங்கள் நீங்கும். இந்திரனை விட மிகுந்த செல்வம் பெறுவார்கள். குறிப்பிறை 100,000 1 கோடி. 100,000 1 கோடி. பாரிப்பறையவேங்கிறது அழிந்து அல்லது நீங்கன்னு சொல்லி குறிப்புரை கொடுக்கிறாரு. மந்திரம் 2. என்னன் என் மனை எந்தை என் ஆருயிர் தன்னன் தன் அடியேன் தனமாகிய பொன்னன் பூவனூர் மேவிய புண்ணியன் இன்னன் என்று அறிவு ஒன்னான் இயற்கையே. பூவனூரில் எழுந்தருளிய இறைவன் என்னை அடிமை கொண்டவன், எனக்கு அருளாக இருப்பவன், என் தந்தை என் உயிர் ஒப்பற்றவன், எனக்கு தலைவன், அவன் தலைமகன் நம்மால் அறிய முடியாதது, அவன் தன்மைகள் நம்மால் அறிய முடியாதது. குறிப்புரை பார்த்தீங்கன்னா என்னன் அப்படின்னா எனக்கு துணையானவன் என்று பொருள். மனை அப்படிங்கிற இடத்துல எனக்கு மனைனா மனைவி கிடையாது, எனக்கு அருள் செய்பவன். மனை என்பது எனக்கு அருள் செய்பவன்கிறது. இயற்கையே அப்படின்னா அந்த இடத்துல இயல்பு அப்படிங்கிற ஒரு இதில் ஆசிரியர் கூறியிருக்காருங்க. மந்திரம் 3. குற்றம் கூடி குணம்பல கூடாதே மற்றும் தீவினை செய்தன மாய்க்கலாம். புற்று அரவினான் பூவனூர் ஈசன் பேர் கற்று வாழ்த்தும் கழிவதன் முன்னமே. குற்றம் பெருகி குணத்தை அடையாதவர்களே, குற்றம் பெருகி குணத்தை அடையாதவர்களே, இறைவன் பாம்பை அணிந்தவன், அவன் திருநாமத்தை நீங்கள் இறப்பதற்கு முன்பே கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது இந்த மந்திரத்தில் சொல்றது குற்றம் பெரிய குணத்தை அடைஞ்சாலும் இறைவன் பாம்பணிஞ்ச அவரை அவருடைய திருநாமத்தை நம்ம சாகிறதுக்கு முன்னாடி கற்றுக்கொள்ளணும், அவனை வாழ்த்தணும். வாழ்த்தினால் நம்மளுடைய வினைகள் நீங்கும் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்காருங்க. இதில் அந்த கழிவதன் அப்படிங்கிறதுக்கு பேர் இறப்பதன். குறிப்பு கழிவதன் அப்படின்னா இறப்பதன். 4வது மந்திரம். ஆவின் மேவிய 5 அமர்ந்து ஆடுவான் தூ வெந்நீரு துதைந்த செம்மேனியான் மேவ நூல் விரி வெண்ணியின் தென்கரை பூவனூர் புகுவார் வினை போகுமே. இறைவன் பஞ்சகவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுபவன். இந்த கோயில பார்த்தீங்கன்னா திருப்பூவனூர் கோயில்ல பஞ்சகவியங்களால் தான் அபிஷேகம் பண்றாங்க. செம்மேனியில் திருநீர் அணிந்தவன், பூநூல் அணிந்தவன், வெண்ணியாற்றின் தென்கரையில் திருப்பூவனில் எழுந்தருளியுள்ளார். இத்தலத்தை அடைந்து சிவனை வழிபட்டால் வினைகள் நீங்கும். இதுல குறிப்புரை பார்த்தீங்கன்னா துதைந்த அப்படின்ற ஒரு 2வது வரியில துதைந்த அப்படின்னா மிகுந்த அப்படிங்கிறது வருது. மந்திரம் 5. புல்லம் ஊர்தி ஊர் பூவனூர் பூங்குனல் நல்லம் மூர்த்தி நல்லூர் நனிப்பள்ளி ஊர் தில்லை ஊர் திரு ஆரூர் சீர்காழி நல் வல்லம் ஊர் என வல்வினை மாயுமை. இங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களே சொல்லியிருக்காங்க. அந்த தலத்துக்கு இடபம் உடையவன், வேறு பல வாகன ஊர்திகளை உடையவன்,
வாகன ஊர்திகள்னு பார்த்தீங்கன்னா டமரகம், இந்த மாதிரி ருத்ராட்சம், ஆயுதங்கள் நிறைய வச்சிருப்பார். இடபம் உடையவன், வேறு பல வாகன ஊர்திகளை உடையவன், பூவனை உடையவன், நல்லம் என்ற தலத்தை உடையவன், நனிப்பள்ளி, தில்லை, திருவாரூர், சீர்காழி, வல்லம் ஆகிய இத்தல பெயரை சொன்னவர்கள் வினைகள் நீங்கும். இந்த தலத்துக்கு இத்தனை பேர் இருக்குது, இதை சொன்னாலே நம்மளுடைய வினைகள் நீங்கும் சொல்லி அப்பர் சொல்லியிருக்கார். 6வது மந்திரம். அனுசயப்பட்டு அது இது எண்ணாதே, கனி மனத்தோடு கண்களும் நீர் மல்கி, புனிதனை பூவனூரனை போற்றுவார் மனிதரில் தலையான மனிதரை. கனிந்த மனத்தோடு கண்களில் நீர் நிறைந்து ஐயங்களை விட்டு தெளிந்து அடைந்த இறைவன் இத்தலத்து இறைவன். இத்தலத்து இறைவன் என எண்ணி இறைவனை போற்றுபவர்கள் மனிதர்களில் தலை சேர்ந்த மனிதர்கள். இதுல குறிப்புரை 6வது அனுசயப்பட்டுங்கிறது சந்தேகப்படாது அப்படிங்கிறதுல வருது. 7வது மந்திரம். ஆதிநாதன் அமரர்கள் அர்ச்சிதன், வேதநாதன் வெற்பின் மடப்பாவை ஓர், பாதி ஆனான் பரந்த பெரும்படை, பூதநாதன் தென்பூவனூர் நாதனே. இத்தலத்து இறைவன் ஆதியாக இருப்பவன், காலப்பழமை உடையவன், தேவர்களால் அர்ச்சிக்கப்படுபவன், வேதம் ஓதுபவன், உமைபாகன், கையில் படைக்கலம் உடையவன். குறிப்புரை பார்த்தீங்கன்னா வெற்பின் அப்படின்னா மலை, மலைக்கு பேர் வெற்பின். பூதநாதன் அப்படின்னா பூதப்படையை உடையவன். 8வது மந்திரம். பூவனூர் தன் புறம்பயம் பூங்குளில், நாவலூர் நல்லாரோடு நன்னிலம், கோவலூர் குடவாயில் கொடுமுடி, மூவலூர் முக்கண்ணனூர் காண்மினே. பூவனூர், புறம்பயம், நாவலூர், நல்லாறு, நன்னிலம், கோவனூர், குடவாயில், கொடுமுடி, மூவலூர் இவை அனைத்தும் முக்கண்ணனின் ஊர். முக்கண்ணனோட ஊர் இத்தனையுமே அவரோட ஊர். 9வது மந்திரம். ஏவம் ஏதும் இலா அமன் ஏதலர், பாவகாரிகள் சொல்வலை பட்டு நான், தேவதேவன் திருநெறியாகிய பூவனூர் பூத பெற்ற நாள் என்னாலே. பூத பெற்ற நாள் என்றே. விதிவிலக்குகள் ஏதுமில்லாத குற்றமுடைய அமணர்களும் பாவங்கள் செய்கின்ற இந்த புறப்புறச் சமயத்தவர்கள் சொல்லில் அகப்படாமல் பூவனூர் இறைவனை இன்றுதான் அடைய பெற்றேன். இது மூவலூர்ங்கிறது வைப்புத்தலம். வைப்புத்தலம்னா அந்த தலத்தை பற்றி தேவாரத்துல பாடியிருப்பாங்க, அந்த ஊரை பற்றி பாடியிருப்பாங்க. அதுதான் வைப்புத்தலம்னு இங்கே சொல்றாங்க. 10வது மந்திரம். நாரணனோடு நான்முகன் இந்திரன், வாரணன் குமரன் வணங்கும் கடல், பூரணன் திரு பூவனூர் மேவிய காரணன் இறையாள் உடைக்காலையே. ஐயனும் மாலும் இந்திரனும் விநாயகரும் முருகனும் வணங்கும் திருவடி உடையவன் இறைவன். இறைவன் உலக காரணன், என்னை அடிமை கொண்ட காளை போன்றவன். இதில் குறிப்புரை வாரணன் அப்படின்னா விநாயகர் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்றாங்க. 11 இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா 11 மந்திரங்கள். 11வது மந்திரம். மைக்கடுத்த நிறத்த அரக்கன் வரை, புக்கு எடுத்தலம் பூவனூரன் அடி, மிக்கு அடுத்த விரல் சிறிது ஊண்டலும், பக்கு அடுத்தவின் பாடி உயர்ந்தான் அன்றே. மேகம் போன்ற கரிய நிறைமுடைய இறைவன் இறைவன் இருக்கும் கைலாய மலையை எடுத்ததும் பெருவிரலை ஊன்றிய ராவணன் உறுப்புகள் சிதைந்தன. அதாவது கரிய நிறமுடைய இறைவன் இருக்கின்ற கைலாய மலையை ராவணன் பெருவிரலை ஊனி எடுக்கும் போது அவனுடைய உறுப்புகள் சிதைந்து போகுது. அவன் வருந்தி பாடி அந்த தலத்துல வருந்தி பாடிய பிறகு அருள் பெற்று உய்ந்தான் என்று இதில் கூறப்படுகிறது. குறிப்பு. மைக்கடுத்த அப்படின்னா கரிய இருளை போன்ற. 3வது லைன்ல பார்த்தீங்கன்னா மிக்கடுத்த விரல், ராவணன் செருக்கை அழித்த விரல். பக்கு அடுத்த அப்படின்னா உறுப்புகள் சிதைந்த போது என்று மிக சிறப்பாக கூறப்பட்டது. இது ஒரு மிக சிறப்பான பதிகம். சிவார்த்த சிற்றம்பலம். நன்றி. பாடசாலையுடைய அமைப்பாளர் ரங்கராமசாமி திருப்பூவனூர் பதிகத்தை